வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நக்லரின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இமாலய பிரகடனத்தை விடுத்து சுய நிர்ணய உரிமையை ஆதரிக்குக சுவிஸ் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. பொன்சேகாவை விலக்கிவிட்டு ஜனாதிபதி ரணிலுடன் கூட்டணி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. கொழும்பு அரசியலில் திருப்பம். ஜனாதிபதி தேர்தலில் அறகலைய சார்பில் பொது வேட்பாளர். உலகளாவிய ஆயுத மோதலில் இருந்து உடனடியாக இலங்கை ஒதுங்கிவிட வேண்டும். இலங்கையில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காகவும் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கு தென்னாப்பிரிக்காவின் முயற்சி அடிப்படையாக உதவ வேண்டும் என 40 சிவில் அமைப்புகள் வலியுறுத்து. பருத்தித்துறை கடற்பரப்பில் 10 இந்திய மீனவர்கள் கைது. ஏதாவது ஓர் வழியில் இந்த வருடம் ஆட்சி கைப்பற்றப்படும். அனுரகுமார திட்டவட்டம். முறையற்ற விதத்தில் பட்வரி அறவிடுவோருக்கு எதிராக நடவடிக்கை. பொதுமக்களுக்கு ஆலோசனை. வீதியை புனரமைத்து தாருங்கள். ஒரு நாள் சம்பளத்தை ஆளுநருக்கு அனுப்பி மீசாலை மக்கள் நூதன கோரிக்கை. யாழில் தேசிய நல்லிணக்க அமைச்சின் கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். இமாலய பிரகடனத்தை ஆதரிப்பதை விட தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கு ஆதரவை வழங்குங்கள் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் சுவிஸ் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளால் வவுனியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். இமாலய பிரகடனம் என்ற காலாவதியான கருத்தையும் ஒற்றையாட்சியை ஊக்குவிப்பதை விட பொது வாக்கெடுப்பை ஆதரிக்கவும் தமிழர்களுக்கு சுய நிர்ணய வாய்ப்பை வழங்குமாறும் சுவிஸ் ஜனாதிபதி பேலோ அம்ஹெட்டை நாங்கள் கோரி நிற்கின்றோம். இமாலய பிரகடனத்தில் பௌத்த குருமார்கள் பங்கேற்பதற்கு சுவிட்சர்லாந்து நிதியுதவி அளித்தது. ஜனாதிபதி அம்ஹெட் அம்மையார் இமாலய பிரகடனத்துக்கு நிதி உதவி வழங்குவதை நாம் எதிர்க்கின்றோம். இந்த பிரகடனம் பன்மைத்துவ சமூகத்துடன் கூடிய ஒற்றையாட்சி அரசை உருவாக்க முயல்வதுடன் பெரும்பான்மை இனத்தவருக்கே சாதகமாக அமையும். சுவிஸ் மற்றும் பிற அரசாங்கங்கள் செல்வாக்கு மிக்க தமிழ் குழுக்களை பலவீனப்படுத்துவதற்கு பங்களிக்கும் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களை ஆதரிக்கின்றன. இதன் விளைவாக இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் தமிழர்கள் அபிலாசைகளுக்கான சர்வதேச நீதி பற்றிய விவாதங்களை மறைக்கின்றன. நல்லிணக்கம் என்றழைக்கப்படுவதை நாங்கள் நம்பவில்லை. ஏனெனில் இது தமிழர்களின் நிலங்களை அபகரிக்கும் ஒரு மாறுபேட முயற்சியாக தெரிகிறது. அரசியல் தீர்வு காண்பதில் தமிழர்களில் எவரும் ரணிலையோ அல்லது எந்த சிங்கள தலைவரையும் நம்புவதில்லை. கடந்த 75 வருடங்கள் இதற்கான தெளிவான சான்றுகள் வழங்கப்படுகின்றன. இலங்கையில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கும் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இடையே பொது வாக்கெடுப்பு நடத்த சுவிஸ் வளங்களை ஒதுக்குமாறு சுவிட்சர்லாந்து ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம். செழுமையான தமிழ் கலாச்சாரத்தையும் அதன் அடையாளங்களையும் மொழியையும் வடக்கு கிழக்கில் உள்ள எமது பூர்வீக நிலங்களையும் அழிக்க முயலும் சதி நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சுவிஸ் அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். கொழும்பு அரசியலில் அடுத்து வரும் வாரங்களில் பெரும் திருப்பு முனைகள் ஏற்பட உள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சரத் பொன்சேகா விலக உள்ளார் எனவும் ரணிலுடன் கூட்டணிந்து தேர்தலை எதிர்கொள்ள சஜித் பிரேமதாஸ் இணங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேறு கட்சிகளிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு கட்சி தாவி வருவோர் அனைவருக்கும் சஜித் பிரேமதாசா முக்கியத்துவம் கொடுப்பதும் அவர்களுக்கு பதவிகளை வழங்குவதும் சரத் பொன்சேகா தரப்புக்கு பெரும் அதிருப்தியை உண்டு பண்ணியுள்ளது. அத்துடன் பொன்சேகா அறகலைய போராட்ட குழு சார்பாக பொது வேட்பாளர் ஆவதற்கான முயற்சிகளையும் திரைமறைவில் மேற்கொண்டுள்ளார். இந்த காரணங்களின் அடிப்படையில் அவர் விரைவில் சஜித் அணியில் இருந்து பிரிந்து தனிவழி செல்லவுள்ளார் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் முயற்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் சஜித் பிரேமதாசா பச்சை கொடி காட்டிவிட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சஜித்தும் ரணிலும் கொள்கை அளவிலே இணைந்து செயற்படுவர் என்றும் கட்சி ரீதியாக ஒன்றுபடுவது குறித்து இன்னமும் முடிவெடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. பொதுஜன பெரமுன கட்சி அண்மை காலமாக ஜனாதிபதி ரணிலுக்கு கடும் குடைச்சல் கொடுத்து வருவதுடன் அவரை பொது வழியிலும் தரக்குறைவாக விமர்சித்து வருகின்றது. குறிப்பாக பசுல் ராஜபக்ச தரப்பினரே ரணிலுக்கு சேறு பூசும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இணைந்து பயணிக்க ரணில் விக்ரமசிங்க முடிவெடுத்துள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. அதேவேளை ரணிலை சஜித் அணியோடு இணைய விடாமல் பெரமுனவோடு இணைந்து தொடர்ந்து செயற்பட வைக்க மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
மக்கள் போராட்ட குழுவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான கலந்துரையாடல்கள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளராகவும் காலி முகத்திடல் போராட்டத்தில் முன்கள போராளியாகவும் செயற்பட்ட பசந்த முதலிகேவை களமிறக்க அவரின் வயது தடையாக இருப்பதால் அவரின் ஆதரவு பெற்ற ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மக்களின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை அரகலியவின் பொது வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை உலகளாவிய ஆயுத மோதலுக்குள் தள்ளாமல் ஒதுங்கியிருக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை கூறி 40 சிவில் அமைப்புகள் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காகவும் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கு இஸ்ரேலின் இனப்படுகொலையை தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றமை உதவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கை அமைப்பு, இலங்கை சுதந்திர ஊடக இயக்கம், தென்னாசிய சுதந்திர ஊடக அமைப்பு, சமூக கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம், கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டு இயக்கம், மகளிர் வாலிப கிறிஸ்தவ இயக்கம், முஸ்லிம் மீடியா போரம் உள்ளிட்ட 40 சிவில் சமூக அமைப்புகள், வலை அமைப்புகள் மற்றும் ஒன்றியங்கள் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கை மனுவை வெளியிட்டுள்ளன. இனப்படுகொலையை தடுத்தல் மற்றும் தண்டித்தலுக்காக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும், தென்னாப்பிரிக்காவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பத்தை கீழே கையொப்பமிட்டுள்ள சிவில் சமூக அமைப்புகள், வலை அமைப்புகள் மற்றும் ஒன்றியங்களாகிய நாம் ஆதரிக்கின்றோம் எனவும், இஸ்ரேல் அரசு காசாவிலும் அதனை சூழவுள்ள இடங்களிலும் மேற்கொள்ளும் அதன் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரும் தென்னாப்பிரிக்காவின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. சர்வதேச நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட விரிவான 84 பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் சமர்ப்பித்தலில் இஸ்ரேல் அரசும் இனப்படுகொலையை நிறுத்தி சமவாயத்தின் கீழான கடப்பாடுகளுக்கு அமைவாக பாலஸ்தீன மக்கள் தொடர்பில் இனப்படுகொலையை தடுப்பதற்காக தங்கள் அதிகாரத்தினுள் அனைத்து நியாயமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தவாறு தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை கூறுகின்றது. இது இலங்கையில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காகவும் நீதிக்கான சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கும் உதவ வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 10 பேர் நேற்று காலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறையை அண்மித்த கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட 10 மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய ரோலர் படகும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கைதான 10 மீனவர்களும் மயிலிட்டியில் வைத்து யாழ் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். ஈழ இன அழிப்புக்கான நீதியை வென்றெடுப்பதில் உலக தமிழர்களின் தன்மானமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்ற வரலாற்று பணிக்கு தமிழ்நாடு முதன்மையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என கனடாவின் ஒன்டாரியோ மாநில சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் இடம்பெற்ற அயலுறவு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நகர நாகரிகம் கண்டு எழுத்தறிவு பெற்ற மக்கள் கூட்டத்தின் வழிவந்தவர்கள் தமிழர்கள் என தமிழரின் தொன்மையை கீழடியும் கந்தரோடையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழர்கள் கேட்போர் யாருமின்றி படுகொலை செய்யப்பட்டதன் குறியீடாக முள்ளிவாய்க்கால் என்னும் இடம் அமைந்துள்ளது. எனினும் உலகமெங்கும் 700 கோடி பேர் தமிழர்கள் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில்தான் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை தடுக்க வேண்டுமென 18 பேர் தீக்குளித்து தம்மை ஆகுதியாக்கினார்கள். நான் கனடா நாட்டு ஒன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் பிறந்து வளர்ந்த கந்தரோடையும் முள்ளிவாய்க்காலும் அமைந்திருக்கும் ஈழ தேசம்தான் எனது பூர்வீகம் என கம்பீரமாக சொல்வதில் பெருமை கொள்கிறேன். இலங்கை தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சமர்ப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான தமிழர்களில் நானும் ஒருவன். இன்றும் இன ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தமிழர் தேசத்துக்காகவும் தம் குரலை அணைய விடாமல் வைத்திருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் 80களில் மாணவர் தலைவர்களில் ஒருவராக நானும் இருந்து இலங்கை அரசின் இன அழிப்பினால் நாட்டை விட்டு உலகம் முழுவதும் சிதறி ஓடிய லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களில் தானும் ஒருவன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புலம்பெயர்ந்து கனடா தேசத்தில் தஞ்சமடைந்தேன். இன்று உங்கள் முன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கும் நிலைக்கு கனடா எனக்கான அனைத்து உரிமைகளையும் அங்கீகரித்துள்ளது. உலக வரலாற்றில் முதல் தடவையாக என்னை போன்ற கனடா வாழ் மக்கள் அனைவரது முயற்சியோடு தமிழ் மரபு திங்கள் கனடா தேசத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை உலக தமிழர்களுக்கு கிடைத்துள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அங்கீகாரமும் சாதனையாகும் என தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு வழியில் இந்த ஆண்டில் ஆட்சி கைப்பற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய மோசமான ஆட்சியை தோற்கடித்து ஏதாவது வழியில் ஆட்சியை பெற்றுக்கொள்ள தயார். மக்களை நெருக்கடியில் ஆழ்த்தி ஆட்சியாளர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இடையிலான தீர்க்கமான ஒரு போர் நடைபெறுகிறது. மக்கள் இந்த போரிலிருந்து பின்வாங்கக்கூடாது. நிச்சயமாக இந்த போரை வெற்றி கொள்வோம். ஹம்பாந்தோட்டையில் மஹிந்த ராஜபக்ச பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார். துறைமுகம் அமைத்தார், கப்பல் இல்லை. மைதானம் அமைத்தார், போட்டிகள் இல்லை. சிறைச்சாலை அமைத்தார், அது நிரம்பியுள்ளது. இந்த கல்வர் கூட்டம் பயன்படுத்தும் வாகனங்கள் நாட்டுக்கு தாக்குப்பிடிக்க கூடியதல்ல. இவர்களின் வாகனங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2-3 கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்கக்கூடியவை. ரணிலின் வாகனம் 3000 லட்சம் ரூபாய் பெறுமதியானது. இந்த கல்வர் கூட்டத்தை விரட்டி அடிப்போம். நேரடியாக கூறினால் நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளின் நெரிசல் நிலை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைகளின் கொள்ளளவை காட்டிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை 232 வீதமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கைதிகளை பராமரிக்க ஆண்டுதோறும் 800 கோடி ரூபாய்க்கு அதிகமாக அரசாங்கம் செலவிடுவதாக குறிப்பிடப்படுகின்றது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் 53% போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள 27 சிறைச்சாலைகளில் 187 கழிவறைகளுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றன. தற்போதுள்ள கழிவறைகளில் 287 கழிவறைகள் புனரமைக்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைகளில் நெரிசலை குறைப்பதற்காக கைதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ள போதிலும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் 1795 கைதிகள் சிறையில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரவுகளின் அடிப்படையில் 2011 முதல் 2020 ஆண்டு வரையில் வன்முறை காரணமாக 2 சிறைச்சாலைகளின் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முறையான வழிமுறைகள் இல்லாமல் வெட்வரி எனப்படும் பெறுமதிசார் வரியை அறவிடும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடியாக பெட்வரி அறவிடும் உரிமை வியாபாரிகளுக்கு கிடையாது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேசிய இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் சோபாலிகா சந்திரசேகர குறிப்பிடுகையில், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பெட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில வியாபாரிகள் பொருட்களின் விலைப்பட்டியலுடன் பெட்வரியை நேரடியாக அறவிடுவதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முறையான வழிமுறைகள் இல்லாமல் பெட்வரி அறவிடும் தரப்பினருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடியாக வட்வரி அறவிடும் உரிமை வியாபாரிகளுக்கு கிடையாது. ஆகவே இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரி ஊடாக தெரிவிக்க முடியும். இதேவேளை ஆணையாளர் நாயகம் தேசிய இறைவரி திணைக்களம் சிற்றம்பலம் கார்டினர் மாவத்தை கொழும்பு 2 என்ற முகவரி ஊடாகவும் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் உள்ள வீதியொன்றினை புனரமைத்து தருமாறு கோரிக்கை முன்வைத்துள்ள அப்பகுதி மக்கள் வீதி புனரமைப்பு பணிகளுக்காக செலவிட கோரி ஒரு தொகை பணத்தினையும் வடமாகாண ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கொடிகாமம் மீசாலை வடக்கு ராமாவில் பகுதியில் உள்ள தட்டாங்குளம் பிள்ளையார் வீதியை புனரமைக்குமாறு கோரியே அப்பகுதி மக்கள் இவ்வாறானதொரு முன்னுதாரணமான கோரிக்கையினை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் அனுப்பி வைத்துள்ள கோரிக்கை கடிதத்தில் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவின் J320 மற்றும் J321 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளுக்கு நடுவே அமைந்துள்ள தட்டாங்குளம் பிள்ளையார் வீதியை மேற்குறித்த இரு கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்கள் பயன்படுத்தும் மிகவும் தேவையான ஒரு பிரதான வீதியாகும். இது தவிர குறித்த இரு கிராம சேவகர் பிரிவில் உள்ள மற்றும் அயல் கிராமங்களில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வீரசிங்கம் மத்திய கல்லூரி, வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை ஆகியவற்றுக்கு செல்வதற்காக பயன்படுத்தும் வீதியாக இது காணப்படுகிறது. பயணிக்கவே முடியாத நிலையில் பாரிய குழிகளுடன் இவ்வீதி காணப்படுகின்றது. இவ்வாறான பாரிய குழிகளால் மழைக்காலங்களில் அதிக விபத்துக்கள் நடைபெறுகின்றன. கடந்த 18 வருடங்களாக புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படும் இவ்வீதியினை புனரமைத்து தருமாறு சகல தரப்பினரிடமும் பல கோரிக்கைகள் முன்வைத்துள்ளோம். இருப்பினும் இதுவரை எவ்விதமான சிறு புனரமைப்பு கூட செய்யப்படாமல் பயன்படுத்தவே முடியாத வீதியாக எமது வீதி மாற்றமடைந்து வருகின்றது. நாளுக்கு நாள் மிக மோசமான வீதியாக மாறி வரும் இவ்வீதியை உடனடியாக புனரமைத்து தர வேண்டுமென கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். இவ்வீதி புனரமைப்புக்காக எமது பகுதியில் வசிக்கும் ஒவ்வொருவரிடமிருந்து அவர்களின் ஒரு நாள் வேதனமான 1000 ரூபாவை சேகரித்து வங்கியூடாக சுமார் 96,000 ரூபாவினை காசோலையாக அனுப்பி வைத்துள்ளோம். அப்பணத்தினையும் புனரமைப்பு பணிகளுக்கான செலவு நிதியில் சேர்த்துக் கொள்வதோடு வீதியின் புனரமைப்பு பணிகளை துரித கதியில் முன்னெடுக்குமாறு மீண்டும் கோரிக்கை முன்வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அமுல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் முக்கிய நிபந்தனைகளை புறக்கணித்து செயற்படுகிறது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற ஐக்கிய குடியரசு முன்னணியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
நாடும் நாட்டு மக்களும் இன்று பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதற்கு ராஜபக்சகளே காரணம். இதனை அரசியலுக்காக குறிப்பிடவில்லை. ராஜபக்சக்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்பதை உயர்நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. வீழ்ந்துள்ள பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ராஜபக்சக்கள் குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. நாட்டையும் நாட்டு மக்களையும் அதில் பாதாளத்துக்குள் தள்ளியதை ராஜபக்சக்கள் மறந்துவிட்டார்கள். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்படுகிறது. பரிந்துரைக்கப்பட்ட யோசனைகளை செயற்படுத்துவதற்காக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வட்வரி ஊடாக அரச வருமானத்தில் 60 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வர்த்தகர்கள், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களிடமிருந்து மதுவரி திணைக்களம், தேசிய எரிபரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் வரியை அறவிடவில்லை. இந்த நிலுவை வரியை அறவிட அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. பங்குரோத்து நிலையிலும் செல்வந்தர்களுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்க அமைச்சினுடைய கலந்துரையாடல் ஒன்றைய தினம் யாழ்ப்பாணம் பனை அபிவிருத்தி சபையினுடைய அலுவலகத்தில் இடம்பெற்றது. இன்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள பனை அபிவிருத்தி சபை அலுவலக கேட்போர் கூடத்தில் நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்ச தலைமையில் தேசிய நல்லிணக்க அமைச்சினுடைய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது நாடளாவிய ரீதியில் தேசிய நல்லிணக்கத்தை தொடர்ந்தும் கட்டியெழுப்புதல் தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன, தேசிய நல்லிணக்க சமூக வாழ்வு நல்வாழ்வு அலுவலக பிரதானி திருமதி துசாரி சூர்யாராட்சி, பனை அபிவிருத்தி சபை தலைவர் கிருசாந்த பத்திராஜ, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன், யாழ் மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள், வவுனியா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மோகனதாஸ், திணைக்கள உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.